அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ். இன்று 13ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026. இன்று சித்திரை மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. இன்று துவாதசி திதியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் சம்பவிக்கிறது. இந்த நாளுடைய மிக சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதன்கிழமையிலே அமையப்பெறுகின்ற உத்திரட்டாதி நட்சத்திரம். அதாவது 2 அலிகிரகங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது புதனும் சனி பகவானும் இரட்டை குணம் படைத்தவர்கள். அதாவதுன்னா நன்மையும் செய்வாங்க, தீமையும் செய்வாங்கன்ற மாதிரி அதைத்தான் அலிகிரகம்னு சொல்லுவாங்க. இந்த கிரகங்கள் என்ன சேர்க்கைன்னு கேட்டிங்கன்னா, கிழமையிலே புதன், நட்சத்திரத்திலே உத்திரட்டாதி சனி. இதன்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்ற புத பகவானும், நட்சத்திரகாரகனாக சனி பகவானும் 12லே அமையப்பெறுவதால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நைட்டில் தூக்கம் மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராது. இரவு தூக்கங்கள் பாதிக்கப்படும். நிம்மதியே இருக்காது. நல்லா இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் எல்லாமே இருக்கும். அதை அனுபவிக்க முடியாது. புதையில பூதம் காத்தா மாதிரி அதை அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதையுமே ஒரு திருப்திகரமான வாழ்க்கை இருக்காது. இரவு நேரத்தை தூக்கம் பாதிக்கும். ஒரு மனுஷன் நல்லா தூங்கினாலே உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். தூக்கம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த மருந்து. அதுபோல் மன நிம்மதி இல்லாதவர்கள், தூக்கம் இன்மையால் தவிக்கக்கூடிய நபர்கள் இந்த நாளிலே சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்து இரவு நேரத்திலே சிவபெருமானும் அம்பிகையும், அதாவது ஒரு நல்ல பெரிய சிவன் கோயிலுக்காக போகணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா பள்ளியறை பூஜை என்று சொல்வார்கள். சிவபெருமான் அம்பிகையை அம்பாளுடைய சன்னதிக்கு சென்று அங்கே சில பூஜைகளை மேற்கொண்டு ஊஞ்சலிலே அமர்ந்து 28 சிவாகமங்களை அம்பாளுக்கு போதிப்பார். அந்த பிரசாதத்தை உண்டு சிவபெருமானை பிரார்த்திக்கும் போது மன நிம்மதி, குடும்ப ஒற்றுமை, அமைதியான சூழ்நிலை ஏற்படும். அன்பார்ந்த மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களுக்கு சிலருக்கு மனக்குழப்பங்கள், தயக்கங்கள் அதிகரிக்கலாம். 7.5 சனி பாதிப்பு இருப்பதால் வண்டி வாகனங்களிலே செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். உங்களது மொபைலை ஃபோன் பேசிக்கொண்டு எந்த ஒரு இடத்திலும் வண்டியை ஓட்டி செல்லாமல் இருப்பது நல்லது. அதே போல் தீயணைப்பு துறையிலும் ஃபயர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலர்களுக்கு தீக்காயங்கள் ஏற்படலாம். சமைக்கக்கூடிய தாய்மார்கள் சரியான முறையிலே சமையுங்கள். சிலருக்கு புண்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஏற்படுகிறது. கவனமாக இருப்பது மிக சிறப்பு. அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் நல்ல முறையிலே அமையப்படும். விசா போன்றவற்றை ஈஸியாக கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் நல்லா இருந்தாலும் நீங்கள் வேற ஒரு ஊருக்கு போய் இன்றைக்கி தொழில் பண்ணி அதன் மூலியமாக லாபத்தை பெறக்கூடிய விஷயங்கள். அதிகமாக வாக்கிங் பண்ணுங்கள். உடல் பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உடல்நிலையும் மனநிலையும் சீராக இருக்கும்போது உங்களுக்கு நல்ல புதிய கற்பனை தோற்றங்கள் மூலியமாக லாபங்கள், ஆதாயங்கள் அதிகரிக்கும். அன்பார்ந்த மிதுன ராசினியர்களே, மிதுன ராசினியர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகிய புத பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார். சந்திர பகவானும் ராசிநாதனும் இணையும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழில் செய்யக்கூடிய இடத்திலே நல்ல லாபங்கள், ஆதாயங்கள் இருந்தாலும் தந்தையார் வழி சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமான முறையிலே அமையப்பெறுகிறது. அதே போல் திடீர் பணவரவு, பொருளாதாரத்திலே மேம்பாடுகள், அதே போல் எதிர்பாராத இடத்திலே புதிய முயற்சியாக நல்ல பாராட்டு சேரும். அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு நல்ல லாபங்கள், ஆதாயங்கள் இருந்து வந்தாலும் சிலருக்கு பழைய விஷயங்களை புதுப்பித்தல், ரெனோவேஷன் பண்ணின்னு சொல்லுவாங்க. பழைய விஷயங்கள் திடீர்னு ஒரு வீட்டை இடித்து கட்டுறது, ஆஃபீஸை பெருசுப்படுத்துறது, வீடுகளுக்கு திடீர்னு புதிய விஷயங்களுக்காக புதிய பொருட்களை வாங்குறது, பழைய பொருளை போட்டுட்டு புது பொருளை எடுக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அமையும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு படி முன்னேற்றம் அதிகரிக்கும். அன்பார்ந்த
சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஆதாயங்கள் பணவரவுகள் இருந்தாலும் சிலருக்கு உங்களுக்கு நீங்களே விரோதின்னு சொல்லலாம். உங்கள பத்தி எல்லா விஷயத்தையும் உங்க நண்பர்ட்ட சொல்லுவீங்க. உங்க நண்பர் உங்க உயர் அதிகாரிட்ட சொல்லி அவர் நல்ல பேர் வாங்கிப்பாரு. ஆகையால உங்களுக்கு பிரச்சனை. நான் இன்னைக்கு லேட்டா வரப்போறேன்னு சொல்லுவீங்க. அத உங்க நண்பர் உயர் அதிகாரிட்ட சொல்லி அவர் நல்ல பேர் வாங்கிப்பாரு. உயர் அதிகாரி நீங்க வர்றத காத்திருந்து அதன் மூலியமா பழி வாங்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படுது. அதனால சில சில சிக்கல்கள், மனக்குழப்பங்கள் யார் சொன்னானே தெரியாது. அதேபோல என்ன பண்றதுன்னு புரியாது. அதனால யாரிடத்திலும் எந்த ஒரு தகவலையும் பரிமாறாமல் இருப்பது மிக சிறப்பு. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு கண்ணன் ராசினே சொல்லலாம். கிருஷ்ண பரமாத்மா மாதிரி ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா புத பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். அதே போல் எதிர்பாராத நேரத்திலும் எதிர்பார்த்த இடத்துலையும் காதல் பூ பூக்கும் சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்க இன்னைக்கு ஓகே சொல்லுவாங்க. சரிங்க நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்ல நல்ல பதில்கள் வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். அதே போல் வீடு இஎம்ஐ ப்ராப்ளம் சுலபமாக முடிஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார நிலை மேம்பாடு அடையும். அன்பார்ந்த துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு நல்ல ஆதாயங்கள் பணவரவுகள் அதிகரிக்கும். எதிர்பாராத நேரத்தில் தொழில் முன்னேற்றம் அடையும். சிலருக்கு மறைமுக விரோதிகளால் பாதிப்புகள், அதே போல் தொழிலாளர் இடத்துல சில கருத்து வேறுபாடுகள் நிலவுதல், மறைமுக விரோதிகளால் பாதிப்பு, சிலருக்கு திடீர் தயக்கங்கள் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு அபார வெற்றி, அமோக லாபங்கள் சேரும். அதே போல் சிலருக்கு தேர்ந்தெடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போவீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பொருளே உங்களுக்கு கிடைக்கும். சொந்த தொழில் கைகூடும். அதே போல் அப்பா வழி சொத்துக்கள் பணவரவுகள் அதிகரிக்கும். சில நேரங்களில் கணவன் மனைவிடத்திலே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பிற இடத்திலே நீங்கள் நல்ல ஒற்றுமையாக இருப்பது போல பாவித்து கொள்வீர்கள். பெரிய லெவலில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. முன்னேற்றம், வெற்றிகரமான ஆராய்ச்சிகள், இல்லறை பணியும் இறைப்பணியும் சமமாக நடத்தக்கூடிய நீங்கள் இல்லறமே நல்லறம்னு புரிஞ்சுப்பீங்க. அன்பார்ந்த மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு உடல்நிலையிலே சற்று பாதிப்பு, மனக்குழப்பம், தயக்கம். வெயிலில் ரொம்ப சுத்தாதீங்க, கட்டிகள் வரலாம். சூரிய பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார். உடல் உஷ்ணங்கள் அதிகரிக்கும். சிலருக்கு உடல்நிலை பாதிப்புகள், சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூல நோய் போன்றவற்றையெல்லாம் வரக்கூடிய பாதிப்புகள் இருக்குது. கவனமாக இருங்க. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்கள் பார்த்தீங்கன்னா 7.5 சனியுடைய பாதிப்பு இருந்தாலும் தொழில் நல்ல முன்னேற்றமாக செல்லும். சிலருக்கு நல்ல லாபங்கள், ஆதாயங்கள், வெற்றிகரமான விஷயங்கள் தரலாம். அதே போல் எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, ஆதாயங்கள் அதிபரித்தியாகும். தீராத கடன்கள் தீரும், பணவரவு அதிகரிக்கும். அதே போல் தாகமும் பசியும் அடங்காமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணும். உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா சில சில மாற்றங்கள், ஹார்மோன் சேஞ்சஸ்கள் நடைபெறும். அன்பார்ந்த மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு நல்ல முயற்சிகள், ஆதாயமான விஷயங்கள் ஏற்படுகிறது. நண்பர்களிடத்திலே நல்ல லாபங்கள், புதிய தொழிலுக்கான முயற்சிகள், வெற்றிகரமான செய்திகள். திடீர்னு பார்த்தீங்கன்னா வீடெங்கும் மாயிலை தோரணங்களை கொண்டு விழா எடுக்கக்கூடிய பாக்கியங்கள், கிரகப்பிரவேசம் போன்றவற்றெல்லாம் நடக்கும். திடீர்னு ஒரு நல்ல நல்ல செய்திகள், நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் போன்றவற்றெல்லாம் சிறப்பாக அமையப்பெறுகிறது. நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்றுவார் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.